அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 24/5/2024. பிரதமை திதி இரவு 7:25 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. அனுஷம் நட்சத்திரம் காலை 10:08 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் காலை 10:08 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் குரு பகவான், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதன். இன்றைய விசேஷம் காஞ்சி மகா பெரியவா ஜெயந்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, தானியங்களை களஞ்சியத்தில் சேமிக்க, சமையலறையை புதுப்பிக்க, அழகு சாதனங்கள் வாங்க, பழைய நண்பர்களை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. மாற்றம் மானிட தத்துவம் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு கால சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குது, இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:08 வரைக்கும் இருக்குதுங்க சந்திராஷ்டமம். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் இன்றைக்கி இருக்காது. இன்றைய தினம் காலை 10:08 பிறகு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். காலையில் 10:08 கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்தாலும் கூட ஏதாவது வம்புக்கு இழுக்கிறவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் வந்து சேருவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதை பெருசுப்படுத்திக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் யார்கிட்டையும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை ஆறுதலுக்காக கூட சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிற அன்றைக்கி தான் மனசு அப்படி கொஞ்சம் தடுமாறும். யாராவது அன்பாக பேச ஆரம்பித்தா அவங்க நல்லவங்க நினைக்க தோணும். அப்புறம் எல்லா கதையும் அவங்கள்ட்ட சொல்ல தோணும். அதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை ஃப்யூச்சரில் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் புதுசாக வேறு எதுவும் முதலீடு செய்து சிக்கிக்க வேண்டாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பாகும். மேடையில் இருக்கும்பொழுது அவர் பேசுகிற பேச்சு வேறு தாங்க.
எல்லாருமே அப்படியே கதி கலங்கிடுவாங்க. ஆனால் கீழே இறங்கிட்டாருன்னா அவரோட கேரக்டரே வேறங்க அப்படின்னு ஒரு சிலரை பார்த்து சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. பேசுகிறது, செயல்படுறது எல்லாமே ஒன்றா இருக்கும். எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் சொல்வீங்க, எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. மாற்றி உங்களால் நடந்துக்க முடியாது, மாற்றி பேசுகிறதும் உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால தாங்க உங்களுடைய சுய வாழ்க்கையில் சுய ஒழுக்கத்துடன் நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாட ஒரு கூட்டமே எப்பவும் பக்கத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு காந்த வசிய சக்திக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அதிகரிக்குங்க. சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன முட்டல் முனகள் அதெல்லாமே கொஞ்சம் சரியாகி பங்குதாரர்கள் இன்றைக்கி ஒத்துழைப்பு தருவாங்க. வியாபாரத்தில் லாபமும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்குங்க. மேலதிகாரிகள் பாராட்டுறபடி பல வேலைகளையும் சீக்கிரமாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு இளமை கொஞ்சம் அதிகமாகும். சுறுசுறுப்பாக இருந்து எல்லா வேலைகளையும் சிறப்பாக முடிப்பீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இன்றைக்கி உண்டுங்க. இன்றைய தினம் அதாவது விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, காயங்கள் ஆறும் வரையிலும், கோபங்கள் தீரும் வரையிலும், வாழ்க்கை மாறும் வரையிலும் பொறுமையாக இருந்து பார். நிச்சயமாக வாழ்க்கை இனிமையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் எப்போதும் நடந்துப்பீங்க. கூடவே சிலர்லாம் இருப்பாங்க, கூடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் அவங்களுடைய உணர்வுகளை மட்டும் திணிப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். 4-5 வருஷமாக பேச்சுவார்த்தை போயின்னு இருக்குங்க, ஒரு முடிவுக்கும் வரமாட்டேங்குதுங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன், பார்க்கவே முடியல, இன்றைக்கி பார்ப்பீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சில விஷயம் அவர் வந்தவுடனே கேட்கணும்னு நினைப்பேன், அவரை பார்த்த உடனே அப்புறமா பார்த்துக்கலாம் கேட்டுக்கலான்னு சொல்லி விட்டுருவேன். அப்படின்னு தள்ளி போட சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கேட்டுப்பீங்க. உங்கள் கேள்விகளுக்கு இன்றைக்கி எல்லாமே விடை கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த பணமும் இன்றைக்கி கைக்கு வரும். காரணம் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தான் தீராத சிக்கல்களுக்கெல்லாமே இன்றைக்கி வழிகள் கிடைக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சந்திப்பீங்க, எல்லா வகையிலும் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மூத்த அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு திடீர் யோகம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, இதுதான் தேவை அப்படின்னு பிடிவாதமாக ஆரம்பித்து இது இப்போ தேவையா அப்படின்னு முடிகிறது ஆசைகள் அனைத்தும். ஆமாங்க, ஆசைங்கிறது என்ன? எனக்கு இது வாங்கினாலே வாங்கி கொடுத்தா தான் சரியாக வரும், வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவங்களே ஓடி போய் ஆசைப்பட்டதை வாங்கிக்கிறது ஒரு பக்கம். ஆசையாக வாங்கினதை 2 நாள் 3 நாள் பயன்படுத்திட்டு இதெல்லாம் சரி வராது, இது எனக்கு தேவையா அப்படின்னு அதை ஓரமாக ஒதுக்கி போடுறது, இதுக்கு பேர் தாங்க ஆசை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆசையாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அளவாக இருந்தால்தான் அனைத்திற்கும் மரியாதை என்பதனை அறிந்து வைத்து கொண்டு பேராசைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்றைய தினத்திலே நீசகதியிலே உட்கார்ந்துருக்கிறாரு, 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும், ஏமாந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சி நாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த நீசகதியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பகவான் வலுவாக உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பழைய தவறுகள் மீண்டும் நிகழ்ந்து விடக்கூடாது, பழைய தப்பை நாம் இனிமேல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கராராகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய மேற்கல்வி, அதுக்கடுத்தது அவங்களுடைய கல்யாண விஷயங்கள், அவங்களுடைய உத்தியோக விஷயங்கள், இதெல்லாம் அப்படியே அடிமனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுளே எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கணுமே, பிள்ளைங்க நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக முன்கோபம் எல்லாம் அலுப்பு சலிப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எந்த அர்த்தமும் தராத வார்த்தைகளும் இருக்கிறது, எல்லா அர்த்தங்களையும் தரும் மௌனமும் இருக்கிறது. ஆமாங்க, எந்த இடத்துல நாம் அதிகமாக பேசணும், எந்த இடத்துல எதுவுமே பேசாமல் நாம் இருக்கணும், எந்த இடத்துல அளவாக பேசணும், இந்த சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தேவைப்பட்டால் மௌனமாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய பழைய பெருமைகளை எல்லாம் சிலர் அற்புதமாக பேசுவாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேங்க, அவர் தாங்க எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு உங்களுடைய பெருமைகளை பற்றி சிலர் புகழ்ந்து பேசுவாங்க. குடும்பத்தில் கூட இன்றைக்கி ஒரு கலகலப்பான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்ட இடங்களுக்கும் நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. இன்றைய தினம் பழைய பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. புது ஆடை ஆபரணங்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், திடீர் லாபமும் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து புது பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்கள் மேலே ஒரு கண் வைப்பார், ஏன்னா நீங்கள் திறமைசாலி, அடுத்ததாக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே யோசிச்சுட்டு இருப்பார். அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே,
அதிகமாக வளையக்கூடிய அம்பும் அதிகமாக வளையும் மனிதர்களும் ஆபத்தானவையாகும். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் அப்படியே பார்த்த உடனேயே நடிப்பாங்க, பாசம் இருக்கிற மாதிரி குழைவாங்க, பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தேனாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக இருக்கும். அதனால தாங்க யாராவது ரொம்ப பணிவாக நடக்கிறாங்க அப்படின்னாலே அதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நடிக்கிறவர்களை தள்ளிவிட்டு நயமாக பேசுபவர்களையும் தள்ளிவிட்டு இயல்பாக இயற்கையாக யதார்த்தமாக இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களையெல்லாம் நட்புக்கு உடையவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடியாக முடிவுகள் எடுப்பீங்க. தள்ளி போட்ட காரியங்களை எல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ராசியில் கேது உட்கார்ந்து ராசிநாதனும் புதனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அப்பப்போ உடம்பு ஏதோ படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு வலுத்து இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு திடீர் லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்படுவதை நிறுத்தினாலே நமக்கு சந்தோஷம் தானாக சேரும். ஆமாங்க, சிலதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் அது அர்த்தமில்லாதான் இருக்கும். எதையோ நினச்சி நாம் கஷ்டப்பட்டு இருப்போம். மகன் அப்படி, மகள் இப்படி, மருமகன் அப்படி, நண்பன் அப்படி, மாமா இப்படி, இதெல்லாம் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். இதெல்லாம் அவங்கவுங்களா பார்த்து அவங்கவுங்க மாறினாதான். நாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கையேந்துறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. அதனால தான் நீங்கள் இப்போல்லாம் உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. அவங்கவுங்களாம் மாறிட்டு வரட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் எல்லோரிடமும் உண்மையாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. அற்புதமாக இன்னைக்கு பேசுவீங்க. சாதுரியமாக பேசி இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. பேச்சால் இன்னைக்கு பெரிய காரியங்களெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். என்ன இது எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரைன்னு இப்படியே ஓடின்ட்டுருக்கு வாழ்க்கைன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. தொடர்ந்து மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு பேரை நீங்கள் காப்பாற்றின்னு இருக்கீங்க. அதனால் வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி தேடி வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் சரியாகி வேலை சுமையும் குறைஞ்சி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அற்புதமான காரியங்களை செய்து முடிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக உனக்கு பிடித்த வாழ்க்கையை ஒருபோதும் விட்டு கொடுக்காதே. ஏனென்றால் காலம் முழுக்க வாழப்போவது நீதானே தவிர அவர்கள் அல்ல. ஆமாங்க, அதனால தாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது சரியாக வரும், எனக்கு அது சரியாக வராது அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக மனசுக்குள்ளார என்ன தோணுதோ அதை மற்றவங்களுக்காக யோசிக்காமல் பளிச்சுன்னு பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக அனுஷம் நட்சத்திரத்தில் காலையில் 10:08 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பணத்தை கவனமாக கையாளுங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. பயணப்படும் பொழுது வீட்டை சரியாக நாம் பூட்டிட்டோமா, அந்த பாதுகாப்பு நடவடிக்கைலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சரி பார்த்துட்டு பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பணியாட்களை இன்றைய தினம் பகைத்து கொள்ள வேண்டாம். சிலர்லாம் அவங்க திடீர்னு வரல, நான் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு கூடுதலாக வேலை சுமை இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:08 பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் ஏடாகுடமாக யாராவது கேள்வி கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பாசம் வச்சாலே பிரச்சனை தான். ஒன்று தனியாக விட்டுட்டு போவாங்க, இல்லைன்னா தவிக்க விட்டுட்டு போவாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யாராக இருந்தாலும் அளவாக பாசம் வைக்கக்கூடியவர்கள், அளவாக பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு இன்னொரு பக்கம் அதிகமாகிட்டே போகுதுங்கிறத நினச்சி பார்க்கும் பொழுது நாம் சரியாக திட்டமிடாமல் இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளார தோணுங்க. தங்கத்து விலை கூட அதிகமாகிட்டு தான் போகுது, அதுக்காக நீங்கள் என்னங்க பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, அப்போவே சவரன் கம்மியாக தான் விற்றுச்சு, அப்போ 10 சவரன் வாங்கி வச்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சி இருக்கிறதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. 6ஆம் இடத்திலேயே சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. சூரியன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இன்னைக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றியும் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ராகோட சிக்கி இருக்கிறதுனால வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ண பாருங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஆசைப்படுவதை மறந்துவிடு.
ஒருவேளை ஆசைப்பட்டு விட்டால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதே. அது என்னது, ஆசையே படக்கூடாது, அப்புறம் ஆசைப்பட்டதை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் கேட்கலாம். ஆசைப்படக்கூடாது தான், ஆனால் அந்த மனசு ஆசைப்படாமல் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் ஒரேடியாக ஆசைப்படக்கூடாது. அதனால தான் நீங்கள் எப்பயுமே நியாயமான ஆசைகளோடு இருப்பீங்க. அந்த ஆசைகளை அளவோடு கட்டுப்படுத்துவீங்க. அந்த ஆசைப்பட்டதை அடையணுங்கிறதுக்காக கடினமாக உழைப்பீங்க. அதை குறுக்கு வழியில் யாராவது கொடுத்தாலோ அல்லது குறுக்கு வழியில் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைச்சாலோ அது வேண்டாம் அப்படின்னு தவிர்த்து விட்டு தன் உழைப்பால் தான் நினைத்தது கிடைக்க வேண்டும் என்கிற தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய பிரச்சனைலாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு இனிமேல் தீர ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் பிறந்தாச்சுங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. புறநகர் பகுதியில் வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டலாமா அல்லது அதை கொடுத்துட்டு நகரப்பகுதியிலேயே ஏதாவது ஃப்ளாட்ஸ் அது மாதிரி போயிடலாமா? ரெண்டு விதமான யோசனைகள் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குதுங்க. என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் புறநகர் பகுதியில் தனி வீடு அமைச்சிக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு தாங்க. அதே போல் பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி தேடி பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். திடீர் லாபமும் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால எல்லா விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வலியை மட்டுமே பார்த்தால் வாழ்க்கையை பார்க்க முடியாது. வலியை மறந்தால்தான், வலியை தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையிலேயே வழி பிறந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதுக்காக நீங்கள் அழுத்துக்கவே மாட்டீங்க. பார்த்துக்கலாம், ஒரு கை கஷ்டமா அல்லது நாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதை விட பெரிய கஷ்டங்கள்லாம் பெரியவங்க பட்டதையும் நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். நடுத்தர வயசுலேயும் நிறைய விஷயங்களை நானே பார்த்துருக்கிறேன். எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்னால் ஜெயிச்சு காட்ட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் கஷ்டங்களுக்காக வலியை கொடுத்தக்கு உங்களுடைய வலிமையை குறைத்து கொள்ளாமல் கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வலிமையுடன் போராடும் எதிர்ப்பு சக்தி அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்காங்க. குறிப்பாக சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். பிரபலங்களை பயன்படுத்தி முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சில நேரங்களில் சாப்பாடு பிடிக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் சாப்பாட்டை பார்த்தாலே பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் பசித்து புசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வலிமை தரக்கூடிய இடத்துல தான் சுக்கிரன் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டுங்க. எப்போவோ நடந்ததை இப்போ போய் பேசி ஏதாவது குழப்பத்துக்கு வரக்கூடாதுங்க. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு யோசிக்கிறது நல்லது. நடந்து போன விஷயங்கள், கடந்து வந்த விஷயங்களை ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபகரமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு ஒரு கை ஓங்கி இருக்கும். இன்னைக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீயாகவே இரு.
பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும், விரும்புபவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய தனித்தன்மையை எங்கும் எப்போதும் இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர், உங்களுக்கு யோகாதிபதியே யார்? செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் ராகோட சேர்ந்து ராசிக்குள்ளார இருக்கிறதுனால ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் வருமானங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு யோகாதிபதி சந்திரன் இன்னைக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்க. இருந்தாலும் சந்திரன் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையை பெற்று உட்கார்ந்துருக்கிறது இருக்கிறதுனால திடீர் திருப்பங்கள் சேரும். வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. சுப காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. கோவில் விழாக்கள்லேயும் உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். வீடு மன சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும். விலை உயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புது திட்டங்கள் தீட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.